வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்று நம்மோடு மருத்துவர் திரு பூபதி ஜான் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், கடந்த வியாழக்கிழமை சேப்பின் லேப்ஸோட இந்த குளோபல் மைண்ட் ஹெல்த் 2025ஓட ஆய்வுகள் வெளியாகியிருக்கு. இந்த ஆய்வுகளில் மனநல ஆய்வில் 84 நாடுகளில் 60வது இடத்தில் இந்திய இளைஞர்கள் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இந்த ஆய்வு நமக்கு குறிப்பிடுவது என்ன சார்? இல்லை, இப்போ பொதுவாகவே இளைஞர்களுடைய மனநலம் ரொம்ப வீக்காக இருக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. 50 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, மென்டலாகவே மனநலத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கு. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா, அட சரியாயிரும்பா, நம்மளால் முடியும் அப்படின்னு இருக்கான். பட் இளைஞர்கள் மத்தியில் அந்த மனநலம், அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லை. இதை பற்றி தான் விவாதிக்குது இந்த ஆய்வு. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மன வலிமை என்பது ரொம்ப ரொம்ப கீழே போயிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய சூசைடு நடக்குது, நிறைய தவறான வழியில் போயிடுறாங்க. எந்த நோக்கத்துக்காக பெற்றோர்கள் விரும்புகிறார்களோ, இல்லை இவனே தம்பியே ஒரு பையனோ விரும்புகிறானோ பொண்ணோ விரும்புதமோ அதை மறுவி வேறு ஏதாவது பாதையில் போயிடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா மனநலம் தான். அதான் சொல்கிறாங்க, இந்த மென்டல் பவர் இஸ் மோர் தென் த ஃபிசிக்கல் பவர். நீங்கள் பலசாலி மாதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மனநலம் சரியில்லைன்னு வச்சுங்க, அது பலம் குன்றி இருப்பான். கண்டிப்பாக. சில பேர் ஃபிசிக்கல் பவர் ஒன்றுமே இருக்காது, ஆனால் மனநலம் பயங்கரமாக இருந்துச்சுன்னு அவனால் சாதிக்க முடியும். அதை தான் இந்த கட்டுரை பேசுது. இப்போ இதில் குறிப்பிடும் போது ஒரு இணைய வசதி கொண்ட இளைஞர்களை நாங்கள் ஒரு 78,000 பேர் நாங்கள் சோதிக்கிறோம். அதில் 18 முதல் 34 இருக்கக்கூடிய இந்த மென்டல் ஹெல்த் குவான்டிட்டி 33 மார்க்கு தான் இதுக்கு தருவோம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. இந்த 18லேருந்து 34 அப்படின்றது ஒரு பையன் படிச்சுட்டு அவனோட லைஃப் என்னன்னு தெரிஞ்சு ஒரு லைஃப்குள்ளே போகக்கூடிய ஒரு வயது, இந்த வயது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஒரு மனநல நெருக்கடின்றது அவனுடைய வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லை, கண்டிப்பாக சார். இப்போ மனநலம் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவனால் ப்ரோக்ரஸே பண்ண முடியாது. அவன் வீட்டுக்குள்ளேயே உடங்கி கிடப்பான். புதுசாக திங்க் பண்ண மாட்டான், முயற்சியே எடுக்க மாட்டான். ரெண்டாவது, கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எந்த வேலையும் செய்யாது. அப்பா அம்மா படிக்க சொல்கிறாங்க, படிக்க மாட்டான். வேலைக்கு போக சொல்கிறாங்க, வேலைக்கு சரியாக போக மாட்டான். அப்படி வேலைக்கு போனால் கூட அங்கே சரிவர வேலையில் ஈடுபட மாட்டான். ஏன்னா அவன் லைஃப்பை பற்றியான ஒரு விதமான பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு டச் இருக்காது. அப்புறம் அதே மாதிரி திருமணம் பண்ண வச்சுக்கோங்க, திருமண வாழ்க்கையும் ரொம்ப மோசமாக முடிஞ்சிடும். ரெண்டாவது, அவங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, எல்லாமே அடிப்படை பார்த்திங்கன்னா மனநலம் தான். அதான் குறிப்பான நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தாக்கம் அதுதான் விவாதிக்கப்படணும். அதை நம்ம என்ன பண்ணணும், அது சரி பண்ணணும். கண்டிப்பாக அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சரி பண்ணுதல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு 18 வயது அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே 2 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் சார். ஒன்று, குடும்ப வளர்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்கான், அல்லது பள்ளிக்கூடத்தில் அவனுக்கான சரியான புரிதல் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்றத நம்ம இதை எடுத்துக்கலாமா? இல்லை சார், இப்போ மனநலம் அப்படிங்கிறது இட் இஸ் அ மல்டி ஃபேக்டோரியல்னு சொல்கிறாங்க. பலவிதமான காரணிகள் அவனை தீர்மானம் பண்ணுது மனநலத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ஒரு ஆரோக்கியமான மனநலம் இருக்குன்னா வீடு தான் அவனுக்கு முதல்ல அடிப்படை. அவன் தான் அங்கே தான் ஸ்கூல், அவங்க தான் கற்றுக்கிறான். ஒரு குடும்பத்தில் தான் அவன் முதல் பள்ளியாக அவன் கற்றுக்கிறான். அப்பா அம்மாவை பார்த்து கற்றுக்கிறான், உறவினர்களை பார்த்து கற்றுக்கிறான், கூட இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் அவங்கள பார்த்து கற்றுக்கிறான். அப்புறம் இந்த சொசைட்டி பார்த்து கற்றுக்கிறான். அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அவன் பள்ளியில் கொடுக்கப்பட்ட அந்த பாடங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறான். அப்போ வீடு தான் அவனுக்கு முதல் ஆரம்பமாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய அட்மாஸ்பியரே ஒரு பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு நெகட்டிவான ஒரு எதிர்மறையான ஒரு நிலை ஒரு வீடுகள் இருக்கக்கூடாது. அப்பா அம்மா எதை பேசினாலும் அவங்க என்ன பண்ணுங்க, நியாயமானதை பேசணும். அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை போட்டக்கூடாது. ஒரு பாசிட்டிவான அவுட்புட்டை கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாக்கள் ஒரு பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, சரியான நேரத்தில் வேலை செய்யணும், சரியான பணியை கரெக்டாக செய்யணும், ஒவ்வொருவருடைய தேவையை நம்ம இது பண்ணணும். அப்புறம் அவங்க குழந்தைகளுக்கு தேவையான ஒரு சோசியல் நாலேஜை கொடுக்கணும். இப்போ ஒரு பையன் கேட்குறான், உடனே எனக்கு ஒரு 30,000 ரூபா போட்டு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லைப்பா நம்மளுடைய சூழ்நிலை இப்படி இருக்குது, நானும் இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன், அம்மா இவ்வளோ தான் சம்பாதிக்கிறாங்க, நம்மளுக்கு இவ்வளோ குழந்தைகள் இருக்குது, நம்மளுடைய சூழ்நிலைகளில் அப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில் எப்படிப்பா பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். கண்டிப்பாக வாங்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் இல்லாமல்
அவருக்கு வந்து என்ன பண்ணணும், அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கணும். கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன்ப்பா, வரக்கூடிய காலத்தில் இன்னும் ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிச்சு கண்டிப்பாக உனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்குறேன். அப்போது அந்த பையனுக்கு தேவையான புரிதலை கொடுக்கணும், அந்த நாலேஜையும் கொடுக்கணும். நாலேஜ் மட்டும் கொடுக்க முடியாது, ஒரு பாசிட்டிவ் இன்புட் எனர்ஜியும் கொடுக்கணும். எப்படின்னா கண்டிப்பாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற எனர்ஜியும் கொடுக்கணும். அதுதான் பையனுக்கு ஒன்றான ஒரு அப்பா செஞ்சு கொடுப்பாரு, அப்பா கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான தாக்கம் வர 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 அவனுக்கு பாசிட்டிவ் மென்டாலிட்டி வந்துட்டு இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அவன் சேலஞ்சஸை எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு அவனை ட்ரெயின் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு கடைக்கு போனோம், கடைக்கு போனால் அவனுக்கு இங்கே இப்போ இருக்கிற பசங்க பைக் இருந்தால் தான் போவாங்க, இல்லைனா போக மாட்டாங்க. அம்மா பைக்கு கிடையாதுமா, எப்படிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லையா, கார் இருந்தால் தான் கார் எடுத்துகிட்டு போவாங்க, ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேணும். ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து போய் வாங்கிட்டு வருவாங்க. அப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சேலஞ்சஸ் அதை எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு நடந்து தான் போயிட்டு இருந்தேன், நீ பக்கத்தில் இருந்தால் கூட பைக்கில் கூட்டிகிட்டு போய் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சேலஞ்சஸை அவன் எதிர்பார்க்கணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு மன வலிமை அவனுக்கு வந்து வருது. கண்டிப்பாக. இதில் இந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வயது குழந்தைகள்லேருந்து இல்லை குழந்தையாக இருக்கும் பொழுதே மொபைலை காட்டி சாப்பாடு விட்டுற காலமாக இன்றைக்கி இப்போ நிலாவை காட்டினதை விட மொபைலை காட்டுறது அதிகமாகி போயிடுச்சு. பசங்க வந்து இந்த ஐக்யூவில் வந்து ஓரளவுக்கு நல்லா டேலண்ட் ஆகிடுறாங்க. அவங்களுடைய மூளை வளர்ச்சிகள் பார்த்திங்கன்னா அன்றைக்கு ஒரு 10 வயது இருக்கக்கூடிய மாணவன் இன்றைக்கி 5 வயதில் இருக்கக்கூடிய மாணவனுக்கு ஈக்குவலாக வந்துடுறாங்க. இந்த ஒரு அவங்களுடைய இந்த ஐக்யூவை இந்த மென்டல் ஹெல்த்தை நம்ம எப்படி மாற்ற முடியும் சார்? அதாங்க, இப்போ எப்படின்னா இப்போ எவல்யூஷனில் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிற காலத்தில் நம்ம இருந்த காலத்துல எல்லாம் எந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோனோ ஃபெசிலிட்டிஸோ எதுவும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பாருங்கள், ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒரு மனுஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை, அந்த ஏஐகிட்ட சொல்லிட்ட போது அதுவே எல்லாம் பண்ணி கொடுக்குது. ஒன்றும் இல்லைங்க, ஏஐயில் போயிட்டு இந்த மாதிரி குடும்ப பிரச்சனை, எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, இது எப்படி நான் தீர்க்கிறது சொல்லு அப்படின்னா சொல்லும், ஸ்டெப்பாக போட்டு காட்டும். நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பேசு, இப்படி நடந்து க்ளீனாக போட்டு காட்டும். அப்போ இந்த மாதிரியான தாக்கம் வருது இல்லை. இப்போ ஏஐ வரும். இப்போ வரக்கூடிய ஒரு 2வது படிக்கிறவன் 3வது படிக்கிறவன் வந்து இந்த ஏஐக்குள்ளே போய் பார்ப்பான். 5வது படிக்கிற பசங்கள்லாம் பார்ப்பாங்க, டக்குன்னு பார்ப்பான். அப்போ என்ன ஆகும், இது எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த ஏஐக்குள்ளே வந்து இப்போ ஒரு சமீப காலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது நீ இறந்துடு அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ வந்து அவங்க சொல்லியிருக்கு. மனதிலே வந்து அவன் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அவன் உள்ளே பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனை தான் நீங்கள் இறந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ சொல்லும்போது அப்போ இதுவும் ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளுக்கு வருது. ரொம்ப அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ இப்போ எப்படி அவர்களுடைய அந்த நீங்கள் சொன்னீங்க, அதாவது சின்ன குழந்தையா இருக்கா, சின்ன வயசில் இருக்கணும், பெரிய வயசில் இருக்கக்கூடிய அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்திருக்கு, திங்கிங் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. அது உண்மைதான். எப்படி அப்படின்னா அவனுடைய எக்ஸ்போசர் வைடராக இருக்குது. ஓகே, இப்போ டக்குன்னு பார்த்தா எங்கே பார்த்தா காரை பார்க்குறான். முன்னாடிலாம் காருக்குள்ளே ஏறினதே வந்து காலேஜில் போய் தான் காரில் ஏறணும். இப்போல்லாம் காரு சின்ன பையனே காருக்குள்ளே ஏறுறான். அப்புறம் சின்னக்கு என்ன ரேபிடோ போடுறான், இந்த மாதிரி ஜொமேட்டோ உடனே வாங்கி கொடுக்கறது, இது எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது இந்த உலகம் பற்றியான புரிதல் வந்து அவன் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ பெரியவங்களே ஆச்சரியப்படுறாங்க. பெரியவங்களே என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு புக்கிங் பண்ணணும், ஏதாவது ஆர்டர் பண்ணணும், சாப்பாடு ஆர்டர் பண்ணணும், இது பண்ணணும். எப்போ அது சின்ன பையன் அவன் பண்ணிடுவாங்க, அவன் கடன் பண்ணி முடிச்சிடறான். எப்படி அது வந்தது அப்படின்னா அவனுடைய எக்ஸ்போசர் இருக்குது. ஆனால் எக்ஸ்போசர் மட்டும் பத்தலை, வலிமை இருக்கா, மனதில் இருக்கக்கூடிய உறுதி இருக்கா, எதையும் சாதிக்கலாம், இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளலாம், எனக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனை, இதை வந்து ஏதாச்சும் அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், இல்லை நீ இன்டர்வியூவில் போய் இது பண்ணணும், இதை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மனவலிமை இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் லேக்காக இருக்குது, அங்கே வீக்காக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா பல காரணங்களை நம்ம சொல்ல முடியும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லாமல் இருக்கிறது. 2வது வந்து எதிர்பார்ப்பா ரொம்ப அதிகமாக இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன். அதாவது தன்னுடைய விரலுக்கேற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க, பழமொழி பார்த்துருப்பீங்க. என்ன விரல் அதுக்கான வீக்கம் தான். அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகம். இப்போ இன்றைக்கே வந்து நான் வந்து மாதம் 1 லட்சம் ரூபா சம்பாதிச்சிடணும், இப்போவே மாதம் 1 லட்சம் ரூபா இல்லை 2 லட்சம் ரூபா சம்பாதிச்சிடணும். உடனே பக்கத்தில் ஒரு கார் வாங்கிட்டான்னு நம்ம காரை வாங்கிடணும். நம்ம பைக்கு ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா ஒரு பைக் வாங்கணும். அப்போது எதிர்பார்ப்பு என்பது கூடிக்கிட்டே இருக்குது, ஆசைகள் என்பது கூடுது, உடல் உழைப்பு கம்மியாக இருக்குது, ஆனால் செலவு அதிகமாக இருக்குது. அப்போது அந்த எதிர்பார்ப்பை தேடி ஓடும்போது அவன் குன்றி போயிடுறான். சொசைட்டி அந்த மாதிரி இல்லை.
அவனுக்கு மாதிரி அவனை சம்பளம் கொடுக்குறதோ இல்லை அவனுக்கு வந்து ஈஸியாக காசு கொடுக்குற மாதிரி சொசைட்டி கிடையாது. அப்போ எதிர்பார்ப்புகள் ரொம்ப அவனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. அது விளைவு கூட்டுது. மூணாவது வந்து அவன் என்னென்னா அவன் ட்ரெயின் ஆகலை. சின்ன வயசுலேருந்தே பாடுகள் படணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்மெல்லாம் ஸ்கூலில் நல்லா ஸ்கூலில் படிக்கும்போது வாத்தியார் வந்து திட்டுவார், தேவைப்பட்டால் கை நீட்டி ஒரு அடி அடிப்பார். இப்போ என்ன பண்ணுறது, ஒரு வாத்தியாரும் ஒரு மாணவனை திட்டினாவே ஒரு பெரிய கேஸ் ஆகி அது வந்து ஒரு இதாகிடுது. அப்போ ஆசிரியர்கள் மாணவனை நல்ல நிலைமைக்கு கொண்டு சொல்வதற்காக அவனை வந்து சில காரியங்கள் செய்கிறாங்க, சில அடி அடிக்கிறாங்க. ஆனால் இப்போ அது பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியாது. அப்போ என்னென்னா அவன் யாருக்கும் பயப்படாமல் போயிடுறான். ஒரு ஆசிரியருக்கும் பயப்படுறதில்ல, ஒரு பெற்றோர்களுக்கும் பயப்படுறதில்ல, இந்த சொசைட்டிக்கும் பயப்படுறதில்ல. அவனுக்கு ஒரு இது வர்றதில்ல. இது வந்து வீட்டில் ஒரே ஒரு பையன் இருக்கா இல்லை ஒரே ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி அந்த பொத்தி வளர்க்குறேன்னு சொல்கிறாங்களே, அதனால கூட இந்த பிரச்சனை. கண்டிப்பாங்க, அதுதான் சொல்ல வர்றாங்க. அப்போ அவனுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு பையன் இருக்கிறான், சிங்கிள் சைல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவனுக்கு எல்லா சுதந்திரத்துக்கும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றது. அவனுக்கான அதனுடைய வேல்யூ தெரியல. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளை ஒரு 10,000 5,000 ரூபா போட்டு ஒரு பொருள் வாங்கியிருக்காங்க. அந்த பொருளை ஈஸியாக உடைச்சிருவான். இல்லை அதுக்கான மதிப்பு கொடுக்கறதே இல்லை. ஏன் தெரியல அப்படின்னா அந்த பணத்திற்கான அந்த வேல்யூ அவன் தெரியாமல் போயிடுது. ஒன்று. ரெண்டாவது, பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவனை பொத்தி வளர்த்துறதுனால அவன் கேட்குறதெல்லாம் கொடுத்துருவாங்க, அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க, எதையுமே எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் காலேஜ் படிக்க வரும்போது என்ன பண்ணுவான், அவன் அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து நிற்பான். அப்போ அவன் வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டோமே, இப்படி வளர்த்திட்டோமே அப்படின்னு அவங்க கஷ்டப்படுவாங்க. அப்போ டைம் அது வந்து லாப்ஸ் ஆயிடும். அப்போ என்னென்னா சிறு வயசில் இருக்க குழந்தைகள் இருக்கக்கூடிய அவனுக்கு சேலஞ்சஸை கற்றுக் கொடுக்கணும். அவனுடைய அவன் அந்த பொருளை பற்றி அந்த விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் அவனுக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னவாகும், அவன் வந்து எல்லாத்தையும் தாங்க முடியும். நான் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டி ஸ்கூலுக்கு போவேன், இல்லை நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு நடந்து போனக்கூடிய அந்த வழியும் தெரியும், சைக்கிளில் போனக்கூடிய வழி தெரியும். இப்போ காரில் போகிறேன், அதுவும் தெரியும். அப்போ நான் பழசை மறக்க மாட்டேன். அப்போ என்னுடைய கண்டிப்பு, நான் உண்மை பேசுறது என்பது, என்னுடைய டைமிங்கு, இது எல்லாம் வந்து அப்போ கற்றுக்கிட்டது நான். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது இருக்குதா இல்லைன்னா இல்லை. என்ன காரணம்னா அந்த மாதிரி ட்ரெயின் ஆகலை. அப்போ பெற்றோர்கள் தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு ஆசிரியர்களாக மாறணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து தான் சொசைட்டி அதுக்கு அடுத்தது. அப்போ இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மாடர்ன் கேட்ஜெட்டு, ரெண்டாவது ஏஐ, இது போன்ற இருக்கக்கூடிய சினிமா படங்கள், யூடியூப்ஸு, ரீல்ஸ், இது எல்லாமே வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் வந்து பெற்றோர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமாக நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்பொழுது ஒளிப்படாத கல் படிக்கட்டுகளாகவும் ஒளிப்பட்ட கல் அந்த வலியை தாங்கக்கூடிய கல் வந்து கர்ப்பகிரகத்தில் சிலையாகவும் மாறக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இதில் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் இந்த ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் பல தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் இந்த நேரத்தில் தான் அவங்கள இழுப்பாங்க, அவங்க ஈஸியாக அவங்கள மடக்கிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்போது அப்போ இதை எப்படி நமக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்றதான் வாழ்க்கையில் முக்கியம். அதுதான் வாழ்க்கைக்கு முக்கியன்றதை மிக அழகாக சொல்லியிருக்கேன் சார். இந்த அரங்கில் வந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ய மிக்க நன்றி. இல்லை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.